உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜோதிட ரீதியாக அனைத்து ஜோதிடர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நல்லது மட்டுமே செய்யும். தீய கிரகங்கள், பாவிகள், பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்தால் கூட அது தீங்கு விளைவாக்காதுன்னு சொல்லுவோம். இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையே வரக்கூடாதே. எப்படி கணவனும் மனைவியும் பிரியிறாங்க? ஜோதிடம் வேறு, வாஸ்து வேறு, நியூமராலஜி வேறு இல்லை, மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைக்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருது, ஆனா கிரகங்கள் நல்லா தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஜாதகம் காரணமே இல்லை அப்படின்னா, வீடு காரணம் அப்படின்னா அந்த வீடு தான் காரணம் என்பது ஜாதகத்தில் சுட்டி காட்டுமா இப்படி என்பதெல்லாம் பல கோணத்தில் நாங்க யோசிச்சு பார்த்து, படிக்கட்டுன்னா சனி. இப்ப சனி வக்ரமானவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிளாக் வாய்ஸ்ல படிக்கட்டு இருக்காது, ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல படிக்கட்டு. படிக்கட்டு தப்பு, பாத்ரூம் தப்பு நம்ம சொல்லிடுறோம். ஆனா இந்த படிக்கட்டும் பாத்ரூமும் தப்பாகக்கூடிய காரணம், டெல்லியில 10:30 மணின்னா சென்னையில அது 10:40 கூட இருக்கலாம். ஆனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லும்போது இந்திய அரசின் எல்லைகளுக்கு உட்பட்ட எல்லா இடங்களுக்கும் ஒரே டைம் கற்பனை நேரத்தை கொடுக்குறோம். அதுதான் ஹையஸ்ட். வாகனமும் வாஸ்து தான், அம்மா வயிறும் வாஸ்து தான், நீங்க வாங்குற இடமும் வாஸ்து தான், நீங்கள் அமரக்கூடிய ஒரு மனைப்பலகையும் வாஸ்து தான். ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கான கேஸ் கட்ட பிரிக்கிற மாதிரி உங்க ஜாதகத்தை பிரிக்கிறாருன்னா வாஸ்து அங்கிருந்து தொடங்குது. அந்த 46ல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, ஒண்ணுங்கிற விஷயம் மறைஞ்சிருக்கு. ஆனா இந்த 1க்கும் 6க்கும் ஆகாது. அப்ப 46ல ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவங்க அப்பா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நியூமராலஜி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் ஆன்மீகத்துல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல அந்த ஆன்மீக வரலாற்றே பாத்தீங்கன்னா முதன் முறையா ஜோதிடரும் வாஸ்து நிபுணரும் 2 பேருமே நம்மளோட நிகழ்ச்சியில நமக்காக பேச இணைஞ்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்து நிபுணர் ரவி ரமணா சாரும் இணைஞ்சிருக்காங்க மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் சாரும் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார் 2 பேரும்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இது நாம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடமும் வாஸ்து அப்படிங்கிறது இரு துருவம், அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. இன்னைக்கு பாக்குற நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு, என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பாங்க. சார், நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாவே ஜோதிடம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மட்டும்தான் ஜோதிடரை நோக்கி போவாங்க. அப்படி ஒருத்தவங்க ஜாதகம் உங்ககிட்ட கொண்டு அந்த ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுப்பீங்க சார்? அதாவது மேடம், நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு நண்பர் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்றாரு, கடை ஓபன் பண்றேன் வந்துருங்கன்னு காலைல கூப்பிடுறாரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, முதல் கடையில எதனா ஒரு வியாபாரம் பண்ணணும் இல்லையா? நம்ம ஒரு கடை ஓபன் பண்ணா எதனா ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம், சரிங்களா? அதே இன்னொரு நண்பர் மெடிக்கல் ஓபன் பண்றாரு, கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம நண்பர் தானே மெடிக்கல் ஓபன் பண்றாருன்னு ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு மக்கள் பண்ணுகின்ற தவறுகள் என்ன அப்படின்னா, சம்பந்தமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் தானே அப்படின்றதுக்கு 4 மணி நேரம் பேசுவாங்க. தெரிஞ்சவர் ஒரு வாஸ்து நிபுணர் தானே 4 மணி நேரம் பேசுவாங்க. தெரிஞ்சவர் ஒரு நியூமராலஜிஸ்ட் சம்பந்தமே இருக்காது. ஒரு கல்யாணத்துக்கு போனா உடனே என் பேத்தி பேரு அனன்யாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பழக்கம் முறைகளை பார்த்தே சில இடங்களில் நாம் போயிட்டு உடனே ஓடியாரக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கும். இன்னொரு தரப்பினர் எப்படி இருப்பாங்கன்னா, பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுதான் நீங்க சொல்ல வர ஒரு ஸ்டேஜ், பிரச்சனைன்னு நினைக்கும் போது ஜாதகத்தை எடுத்துட்டு வரான். இது சமீபத்துல கடந்த வாரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்த உண்மை. ஜோதிட ரீதியாக அனைத்து ஜோதிடர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நல்லது மட்டுமே செய்யும். அந்த தசாபுத்தி காலங்கள் ரொம்ப கோடியா கொட்டி கொடுக்கும். தீய கிரகங்கள், பாவிகள், பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருந்தால் கூட அது தீங்கு விளைவாக்காதுன்னு சொல்றோம். இங்க 11ஆம் இடம் என்பது லக்னத்தில் இருந்து எண்ணும் பொழுது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் 11ஆம் வீடு. உங்க லக்னத்துல இருந்து 4ஆம் வீட்டை எண்ணிக்கிங்க, அந்த 4ஆம் வீட்டுல நின்னுணும்.
அந்த 4ஆம் வீட்டிலிருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 8ஆம் இடம் வரும் பாருங்க. அதுதான் லக்னத்துக்கு 11ஆம் வீடு. அப்போ 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினாலோ, 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசையை நடத்தினாலோ, 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து கோச்சாரத்தில் அந்தரத்தை நடத்தினாலோ, அது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா வரதுனால அந்த காலகட்டங்கள்ல சொத்து கைவிட்டு போயிடும். அந்த காலகட்டத்துல வண்டி அடிபடும். தாயை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுகம், உடம்புடைய 4ன்னா சுகம் கெட்டு போயிடும். உண்ணும் உணவு 4ஆம் இடம், பாதுகாப்பு உணர்வு 4ஆம் இடம். இது அனைத்துமே இழக்கக்கூடிய நேரம் சூழ்நிலை ஒரு ஜாதகருக்கு நேரம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கு. ஒரு கிரகம் வந்து கோச்சாரத்துல அந்தரத்துல ஏதோ ஒரு புத்தியை நடத்துது, ஒரு தசையை நடத்துது. எனக்கே இந்த பிரச்சனை வருது, என் கிரகம் நல்லா தானே இருக்கு நிறைய மக்கள்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி கிடையாது. 11ஆம் இடம் என்பது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு பாவத் பாவால் வருவதால் 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தும் பொழுதெல்லாம் அந்த ஜாதகருக்கு ஒரு விதமான பிரச்சனை, 4ஆம் வீடு சார்ந்த பிரச்சனை வரும் என்பது 100% உண்மை. நம்ம என்ன பாக்குறோம்னா, மேலோட்டம் 11ஆம் வீட்டில் மட்டுமே கவனத்தை செலுத்துகிறோமே கண்டி, அது லக்னத்துக்கு தான் 11. 2ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடா வரும், 3ஆம் வீட்டுக்கு பாக்கிய ஸ்தானமா வரும், 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வருவதால் இந்த 11ஆம் வீட்டில் கிரகம் இருந்து புத்தியை நடத்தும் காலங்கள் 4ஆம் வீட்டுக்கு பெரிய ஆபத்து என்பதை ஜோதிடத்துல சொல்லிடுறோம். இது உண்மை. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்துது, அந்தரத்தை நடத்துது, அப்பயும் ஜாதகருக்கு பிரச்சனை இல்லைன்னா, அந்த கோச்சார குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பார். இல்லைன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பாக்குறார். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பாக்குறோம், அனலைசிஸ் பண்றோம், என்ன பண்றோம், இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்துல பிரச்சனையே வரக்கூடாதே, எப்படி கணவனும் மனைவியும் பிரியறாங்க, அப்ப இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை இடிக்குதே அப்படின்னும் பொழுதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன, ஜோதிடம் வேறு, வாஸ்து வேறு, நியூமராலஜி வேறு இல்லை. மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதுதான். அதை நம்மளுக்கு தான் அதோடைய சூட்சமம் தெரியலன்னு தான் சொல்லுவேனே கண்டி. இப்ப சமீபத்தில் ஒரு ஜாதகம் பாக்குறேன். என்ன லக்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபமா வந்துருவாரு. சுக்கிர புத்தி நடக்குது. சுக்கிரன் வந்து எங்க இருக்காருன்னா சிம்மத்துல இருக்காரு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர், நின்றவர் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்காரு. அவர் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக இருந்தாலும் சுக்கிரன் நல்லா இருக்காரு. ஆனா வீட்டுல பிரச்சனை வருது. அப்போ அந்த இடத்தில் ஜோதிடத்தை தாண்டி ஏதோ இன்னொரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜோதிடம் தாண்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா வாஸ்து அங்க வேலை செய்யும் என்பதை நாங்க அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்தாலும் தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டுல பிரச்சனை வருது, ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஜாதகர் அந்த வீட்டை ஆல்ட்ரேஷனை செய்தோ வீட்டை மாத்தியோ ஜெயிப்பாரா, இல்ல அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஜெயிப்பாரா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருது, ஆனா கிரகங்கள் நல்லா தான் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஜாதகம் காரணமே இல்லை அப்படின்னா வீடு காரணம் அப்படின்னா அந்த வீடு தான் காரணம் என்பதை ஜாதகத்தில் சுட்டி காட்டுமா இப்படி என்பதெல்லாம் பல கோணத்தில் நாங்க யோசிச்சு பார்த்து ஃபைனலா ஒரு டிசிஷன் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி நடக்கும். புதன் தசையில சனி புத்தி நடக்குதுன்னு. அந்த சனி புத்தி நடக்கும்போது ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாரு. அவங்க வீட்டுல படிக்கட்டு தப்பா இருக்கும், அவங்க வீட்டுல பாத்ரூம் தப்பா இருக்கும். இதை ஜோதிடத்துல நம்ம பார்த்துறோம். ஆனால் அதை எப்படி இடிச்சுட்டு அடுத்த இடத்துல எப்படி கட்டுறது அப்படின்றதை, ஏன் அந்த இடத்துல பாத்ரூம் அவங்க அமைச்சாங்க, இதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி ஜெனட்டிக்ல எப்படி அந்த இடத்துல வந்து பாத்ரூம் தப்பா அமைஞ்சது என்பதையும், படிக்கட்டுன்னா சனி. இப்ப சனி வக்ரமானவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிளாக் வாய்ஸ்ல படிக்கட்டு இருக்காது, ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல படிக்கட்டு. சனின்னா படிக்கட்டு, சனின்னா பாத்ரூம், இது தப்பா இருக்கும். ஒரு சனி புத்தியில ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாருன்னா படிக்கட்டு தப்பு, பாத்ரூம் தப்பு நம்ம சொல்லிடுறோம். ஆனா இந்த படிக்கட்டும் பாத்ரூமும் தப்பாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்பதை வாஸ்துவே தன் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய வாஸ்துவின் தந்தைன்னு சொல்லக்கூடிய சார். ஏன்னா இது தப்பு. இப்போ உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குரு புத்தி நடக்குது, சூரிய தசையில குரு புத்தி. இப்போ குரு தான் நிச்சயமாக மேஜரா உங்களை இயக்குறாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வடக்கு திசையில ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வடக்கு திசை ஏன் உங்களுக்கு பாதிக்கப்பட வேண்டும்,
வடக்குக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் என்பதை வாஸ்து ரீதியாக பல ஆராய்ச்சிகள் செய்து பல வாஸ்து நிபுணர்களை உருவாக்கி வாஸ்துக்குன்னு தனியா ஒரு தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய சார் குருநாதர் நிச்சயமா இப்ப அதுக்கு உண்டான விளக்கத்தை தருவார். நானுமே எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார், நீங்க அந்த விளக்கத்தை கொடுங்க சார். அதாவது ஒரு ஜோதிடர் வந்து பயணம் பண்ணாத காலம்னு ஒண்ணு இருந்தது. அவர் வீட்டிலேயே இருப்பார், எல்லாரும் அவரை வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ நம்முடைய நண்பர் சம்பத்தை போன்றவர்கள் இப்போ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. ஏன்னா இப்ப எல்லாம் மாறிடுச்சு. பயணம் என்பது வந்து உங்க வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்களையும் மாற்றும். அப்போ ஜோதிடர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஜோதிடத்தை வந்து தான் எந்த இடத்துல அமர்கிறாரோ அந்த இடத்தினுடைய கிரக நிலைகள், அந்த இடத்தினுடைய நேரம், அந்த இடத்தினுடைய டிகிரி, அயனாம்சம், அச்சாம்சம், இது எல்லாம் வைத்துதான் வந்து அவர் வந்து கணக்கு போடுவார். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கேங்க, டெல்லியில என்ன 1/2 மணி நேரத்துல இறங்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, டெல்லியோட நேரத்தை வச்சுதான் உங்க ஜாதகத்தை அவர் கணிப்பார். இப்ப நீங்க பிறந்த நேரத்தை வந்து அவர் டெல்லி நேரமா மாத்திப்பார். டெல்லிக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஐஎஸ்டின்னு சொல்றான் அதை. டெல்லியில 10:30 மணின்னா சென்னையில வந்து அது 10:40 கூட இருக்கலாம். ஆனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லும்போது இந்திய அரசின் எல்லைகளுக்கு உட்பட்ட எல்லா இடங்களுக்கும் ஒரே டைம் கற்பனை நேரத்தை கொடுக்குறோம். அதுதான் ஐஎஸ்டி. ஒரு காலத்துல பாகிஸ்தான் நம்மளோட இருந்தது, அப்ப பிஎஸ்டி கிடையாது, அப்பவும் ஐஎஸ்டி. ஒரு காலத்துல சிலோன் நம்மளோட இருந்தது, அப்ப சிலோன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடையாது, அப்ப ஐஎஸ்டி. அப்போ இந்தியா 2ஆ உடைஞ்சு 2 பேரா போச்சு, நம்ம 2 ஐஎஸ்டி வரும் அந்த இன்னொரு நாட்டுக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுதேச நேரம்னு சொல்றதுதான் வாஸ்து. நீங்க 1000 தான் இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்றீங்க இல்ல, அது உட்காரும் போது வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க நடமாடிக்கிட்டு இருக்கும்போது வாஸ்து வேலை செய்யாது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பசு கூட்டத்தை வந்து ஒரு வயல்வெளியில விட்டு அது நடக்கிறத கவனிப்பாங்க. அது எங்கேயாவது அமர்ந்து இறை எடுக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அங்கதான் மாளிகையை கட்டணும் அரசன் முடிவுக்கு வரும். ஏன்னா அந்த பசுவுக்கு தெரியுது இங்க நாம இறை எடுக்கலாம். ஜட்டப்பராயின்னு ஒருத்தர், அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் கர்நாடக மாவட்டத்துல மிகப்பெரிய ஆன்மீக பேச்சாளர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல விஷயங்களை பேசும்போது தான் ஒரு வேட்டைக்காரனா இருந்ததை பத்தி ஒரு புத்தகமாவே எழுதியிருக்கிற, தமிழ்ல வந்திருக்கு அந்த புத்தகம். அதுல ஒரு லண்டன்ல இருந்து வந்த ஒரு நண்பருடைய தங்கை வந்து ஒரு பசுக்கள் எல்லாம் படுத்துட்டு இருக்கிற, எருமை மாடுகள் படுத்திருக்க ஒரு கூட்டத்தை பார்த்து இதுதான் ஒரு ஆண் எருமை அப்படின்னு சொல்லுறான். உடனே இவர் என்ன சொல்றாரு, இருக்கலாமா, ஆனா அது பக்கத்துல இருக்கிறது ஆண் எருமை, இதை பெண் எருமைங்கிறார். 2 பேருக்கு என்ன பந்தயம் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு பந்தயம் வச்சுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு மாடு படுக்குதுன்னா எந்த திசையில இருந்து ஆபத்து வரும்னு கணிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட மாடு மட்டும் அந்த பக்கம் தலை வச்சுட்டு இருக்கும், மற்ற மாடுகள் இஷ்டத்துக்கு படுத்துங்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுதான் அதனுடைய தலைவன். அப்ப ஒரு குடும்ப தலைவர் வீட்டுல இருக்கிறதுக்கும் அவனுடைய குழந்தை வீட்டுல இருக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வெளியே ஒருத்தன் வந்து சைக்கிள் நிறுத்துவான், இவர் எட்டி பார்ப்பாரு, இவருடைய வீடு வேற. வாசல்ல ஒருத்தன் சத்தம் போடுவான், இவர் சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பாரு, டப்பால்னு விட்டுட்டு என்னன்னு போய் பாடுறான் பாரு. அப்போ நீங்கள் எங்கு வந்து அமர்கிறீர்களோ, வாகனமும் வாஸ்துதான், அம்மா வயிறும் வாஸ்துதான், நீங்க வாங்குற இடமும் வாஸ்துதான், நீங்கள் அமரக்கூடிய ஒரு மனைப்பலகையும் வாஸ்துதான். அப்ப அந்த ஜோதிடரை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, நடமாடிக்கொண்டே இருந்தவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கான கேஸ் கட்ட பிரிக்கிற மாதிரி உங்க ஜாதகத்தை பிரிக்கிறாருன்னா வாஸ்து அங்க இருந்து தொடங்குது. அது போல நீங்க டிராவல் பண்ணும்போது, அது ஃபிளைட்டா இருந்தா ஃபிளைட்ல அமருங்கிறீங்க இல்லையா, அது வாஸ்து. வெளியே வந்து பூங்கால அமைகிறா உட்காருங்க, பூங்கால உட்காந்தா ரேவதி நட்சத்திரம், ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், உங்க நட்சத்திரம் மாறிடும். அதனால இங்க அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க, பாரம்பரிய ஜோதிட முறையை உதறி தள்ளிடுவாங்க. அது சரி வராது. மெட்ரோ ட்ரெயின் எங்க இருந்தது? 3000 வருஷத்துக்கு முன்ன இருந்ததா? ஹைவே இருந்ததா? மால் இருந்ததா? நமக்கு தெரியுமா ஒரு மாலுக்குள்ள 22 ஸ்கிரீன் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? எந்த படத்தை எப்ப வேணா பார்க்கலாங்கிறது நமக்கு தெரியுமா? பிலிம் ரோல் இல்லாம ஒரு காலத்துல படம் காட்டுவாங்கன்னு சொல்றதை நீங்க நம்புவீங்களா? அது போல இந்த வாஸ்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு புத்தியில மேஷ ராசிக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னா
இன்னொரு ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அது என்ன ராசி சார்? துலாம் ராசி. சரி, அதுவே அவருடைய மனைவியா இருந்தா கண்டிப்பா சார் இப்ப வருத்தம் இதுக்கு இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? கணவன் வந்து மேஷ ராசி, அவருக்கு சூப்பரா இருக்கும். ஓகே. ஆனா அவர் கூட இருக்கிற மனைவிக்கு துலாம் ராசி. இப்ப எப்படி அந்த வாழ்க்கை இருக்கும்? அது எப்படி இருக்குன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ம், ம். ஏன்னா 2 பேருக்குமே மேஷ ராசி இருந்தா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா ஒத்த துருவங்கள் விலகும். ஒரு வீடுங்கிறதே வந்து என்னன்னா, அது வந்து என்னன்னா, ஒரு பிளஸ் இருந்தா இன்னொரு மைனஸ் இருந்தாதான் வீடு. 2 பிளஸ் இருந்தா அது வீடு கிடையாது. அது வெறும் கடை, ஷாப். ஒரே மாதிரி சந்தோஷமா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா டாஸ்மாகுக்கு தான் போகணும். அது வீட்டுல சண்டை தான் வரும். ஏன்னா நீங்க போலித்தனமா இயல்பா எப்படி இருக்கீங்கங்கிறது இந்த வீடு சொல்லுது. ம், ம். வீடுங்கிறது நீங்க இயல்பாக இருக்கிறது. அப்போ ஒரு ராசி நல்லா இருக்கு, இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமா இருக்குன்னா கண்டிப்பாக அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அதே மாதிரி பிளஸ் உள்ள ராசி கண்டிப்பா வராது. அது இயற்கையா பார்த்து என்ன பண்ணுது, ஒரு உயரம் ஒரு பள்ளம், அதை டைடுன்னு சொல்றோம், அலைகள்னு சொல்றோம். ஒரு அலை மேலே ஏறிச்சுன்னா திரும்ப கீழே ஏறும். அப்பதான் வந்து கடல் இயங்குறதா அர்த்தம். கண்டிப்பா. இல்லைன்னா ஃப்ரோசன் ஃபுட் மாதிரி ம். அந்த ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உறைந்து போய் ஆர்டிக்கிள் இருக்கிற மாதிரி நின்றோம். எனவே ஒரு வீடு இயங்கணும் அப்படின்னா 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் வீணா போகணும். 4 பேருமே ஜெயிக்கணும்னா அது வீடா இருக்காது. ம், ம். எப்படி இருக்க முடியும்? அதனால நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல செயலற்ற நிலையில ஒருத்தர் இருக்கார். எவ்வளவு காசு கொடுத்தாலும் செலவு பண்ணுவார். ம், ம், ம். உருப்படாதவன் பேர் எடுத்திருப்பார். ஆனா அவர் தான் இந்த மற்ற 3 பேரை இயக்குறாருங்கிற ரகசியம் நமக்கு தெரியாது. ஒரு நியூட்ரல்ல இருக்காரு அவர். Okay. ஒருத்தன் வந்து என்ன பண்றான், வேகமா இயங்குறான். இன்னொருத்தன் வந்து என்னன்னா கரெக்டா திங்க் பண்றான். ஆனா இவன் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க. இந்த 2 பேரையும் இணைத்து அவங்க வேலையை சரியா செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுல எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான். ம், ம். இப்படி ஒரு சக்தி தேவை. நீங்க அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ம். அதுல நியூட்ரான் என்ன, வண்டி நியூட்ரல்ல இருக்குன்னா நின்னு போச்சுன்னு அர்த்தமா என்ன? சார் வண்டி நியூட்ரல்ல இருக்கு ம். சார் அப்படின்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். அணைந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது. அப்போ ஒரு நியூட்ரல்ல இருக்குன்னா அது எப்போ வேண்டுமானாலும் புறப்பட தயாரா இருக்கு. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு காத்த தராது, ஃபேன் தான் தரும். ம். ஆனா அந்த ஃபேனுக்கு உண்டான அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தரும். கண்டிப்பா. அப்ப அந்த அமைதியா உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து என்ன நினைக்கிறாங்க நிறைய வீடுகள்ல, ம். நீ ஒரு வெட்டி பையன். ஒண்ணு வேண்டாம், ஒரு வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பார். அந்த மாற்றுத்திறனாளிக்கு சோறு போடுறதே வந்து அனாவசியம்னு நினைப்பாங்க. அவரை அங்க இருந்து தூக்கிட்டீங்கன்னா இந்த வாஸ்து பூதம் அந்த குடும்பத்தையும் முடிச்சுது. ம். ஏன்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை. ஓ. அதனுடைய பாஷை இவர்களுக்கு புரியாததுனால, ஓ இவன் ஒரு வெட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கிறான், இவனுக்கு கை வரல, கால் வரல, கண்ணு தெரியல, இந்த வயசான கட்டை வேற இங்க வந்து போகவே மாட்டேங்குது, படுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா அவங்க தான் ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த எனர்ஜி ஓரியன்டேஷன்ல தான் அந்த பரம்பரையே நிக்குது. அதுக்கு பேர் வம்ச விருட்சம்னு பேர். நான் அடிக்கடி சொல்றது. ஏன்னா வம்சத்தை பத்தி சொல்லும்போது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதான வம்சம். அப்படி அப்படியே நின்ற முடியாது. அது ஒரு புல்லை போல வளராது, ம். மரத்தை போல விரிந்து வளரும், ஒரு ஆலமரத்தை போல விரியும். அப்போ அந்த ஆலமரத்துல எதுக்கு நீங்க அந்த பசுவினுடைய பிரசவத்தின் போது ஏற்படுகிற அந்த கழிவுகளை கட்டுறீங்கன்னா, அந்த ஆணிரை வளரணும், பால் வளரணும், பால் அதிகரிக்கணும், கன்றுகாலிகள் வளர வேண்டும். அந்த காலத்துல டவுட்ஸ் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்லிதான் சார் எனக்கே தெரியுது. கன்றுகாலிகள் தான் அந்த காலத்துல சொத்து. ம். இன்னைக்கும் ஆப்பிரிக்காவுல 100 மாடு வச்சிருக்கிறவனுக்கு தான் முதல்ல பொண்ணு கொடுப்பாங்க. 99 மாடு வச்சிருக்கிறவனுக்கு பொண்ணு கிடையாது. ஏன்னா நம்முடைய சொத்தே ஆணிரைகளாகத்தான் இருந்தது. ம். எனவே இந்த ராகு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது வீட்டுக்கும் பொருந்தும். சுக்கிரனுடைய சுகத்தை கொடுத்தாலும் ராகுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளவு ஒரு இணைவு உண்டு. இப்ப 46ங்கிற நம்பர் ம். ஒரு நல்ல நம்பர். ஆனா அது சூரியனோட நம்பர். சரி, அந்த 46ல வந்து ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, 1ங்கிற விஷயம் மறைஞ்சிருக்கு. ஆனா இந்த 1க்கும் 6க்கும் ஆகாது. 2ம் சேர்ந்தா புத்திர சோகம். அப்ப 46ல ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா அவங்க அப்பா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நியூமராலஜி, ஓகே. மற்றதெல்லாம் ஜோதிடம். ஆனா இந்த வாஸ்துவுக்கு அடிப்படை ஜோதிடங்கள் தெரியாமல் மக்கள் வந்து
இந்த வாஸ்துவையும் புரிந்து கொள்ளலாம் என்பது இதனுடைய சிறப்பம்சம். இன்னொன்னு, தங்களுடைய கண்ணெதிரிலேயே ஒரு மாற்றத்தை செய்து அந்த கண்ணெதிரிலேயே அந்த மாற்றத்தை உணரலாம் என்பது இன்னொரு சிறப்பம்சம்.